வணக்கம். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இன்றைய ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். முதலில் இன்றைய நாள் பற்றி தெரிந்து கொள்ளலாம். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நன்னாளாக அமைய இறைவனை பிரார்த்திக்கிறேன். குரோதி வருடம் மார்கழி 19ஆம் நாள் வெள்ளிக்கிழமை 3/1/2025 வளர்பிறை சதுர்த்தி திதி காலை 1:09 வரை, அவிட்டம் நட்சத்திரம் காலை 12:04 வரை, சித்த யோகம். இன்று சதுர்த்தி விரதம். இன்று மேல்நோக்கு நாள். நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 12:30 1:30 வரை, மாலை 6:30 7:30 வரை. ராகு காலம் காலை 10:30 12 வரை. குளிகை காலம் காலை 7:30 9 வரை. யமகண்டம் மாலை 3 4:30 வரை. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். சூரிய உதயம் காலை 6:31. சந்திராஷ்டமம் புனர்பூசம் பூசம் நட்சத்திரங்களுக்கு. ராசி கடகராசி. சந்திரன் கும்பத்தில் அமர்ந்திருக்கிறார். ராசி பலனுக்குள் செல்லலாம். எல்லோருக்குமே தங்கள் எதிர்காலத்தை தெரிந்து கொள்வதில் ஆர்வம் உண்டு. அது பிடிக்குதோ பிடிக்கலையோ, நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, நாளை என்ன நடக்கும், இந்த மாதம் என்ன நடக்கும், இந்த வாரம் என்ன நடக்கும், இந்த வருடம் என்ன நடக்கும் என்பதை தெரிந்து கொள்வதில் ஆர்வம் எல்லார் மனதிலும் இருப்பதுதான். இப்பொழுது மேசராசி. இன்று உங்களுக்கு லாபத்தில் சந்திரன். உங்களுடைய நிதி வருவாய் நன்றாகவே இருக்கும். மனதில் அமைதியும் நிம்மதியும் நிறைந்திருக்கும். உங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். செயல்களில் நிதானமும் செய்யும் செயலில் நேர்த்தியும் நிறைந்திருக்கும். தேக ஆரோக்கியம் திருப்தி தரும். வேலை செய்பவர்கள் மற்றவர்களை திருப்தி செய்யும் வகையில் உங்கள் பணிகள் நிறைவை தரும். தொழில் வியாபாரம் லாபத்தை தரும். ஆன்மீக நாட்டம் ஏற்படும். காதல் உறவுகள் மகிழ்ச்சி தரும். குழந்தைகள் மூலம் நல்ல செய்திகளை கேட்பீர்கள். இன்று எல்லா வகையிலும் மன நிறைவான நல்ல நாளாகவே அமையும். இன்று நீங்கள் விநாயகப் பெருமானை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். ரிஷபராசி. இன்றைய நாள் உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரும் நாளாகவே அமையும். அரசு காரியங்கள் விரைவாகவும் நிறைவாகவும் முடிவடையும். நிதி நிலை சீராகும். பழைய கடன்களை அடைக்க முற்படுவீர்கள். செய்கின்ற செயல்களில் நேர்த்தி இருக்கும். தேக ஆரோக்கியம் மேம்படும். குடும்ப சுகம் மேலோங்கும். குடும்ப உறுப்பினர்களிடையே ஒற்றுமை மேலோங்கும். வேலை செய்யும் இடத்தில் உங்கள் திறமை பளிச்சிடும். தொழில் வியாபாரம் முன்னேற்றமாக நடைபெறும். கல்வி கற்பவர்கள் மற்றவர்களின் பாராட்டுகளை பெறுவார்கள். உங்கள் கனிவான பேச்சாற்றல் மற்றவர்கள் கவனத்தை கவரும். இன்றைய நாள் லாபகரமான நல்ல நாளாகவே அமைகிறது. இன்று நீங்கள் கோவை மகா பெரிய விநாயகரை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். மிதுன ராசி. இன்றைய நாள் இயல்பான நல்ல நாளாகவே அமையும். தந்தையிடம் இருந்து நல்ல செய்திகளை கேட்பீர்கள். உடன் பணிவு புரிபவர்கள் மற்றும் மேலதிகாரிகளின் பாராட்டுதலை பெறுவீர்கள். உங்கள் பகுதியில் உங்கள் செயல் போற்றப்படும். உடல் சுகம் மேம்படும். காதல் உறவுகள் கலகலப்பாக அமையும். தொழில் வியாபாரம் இயல்பாக நடைபெறும். நல்லவர்களின் நட்பு கிடைக்கும். பழைய நட்பை புதுப்பித்துக் கொள்வீர்கள். எதிர்காலம் பற்றிய சிந்தனை மேலோங்கும். புதிய திட்டங்களை தீட்டுவீர்கள். இன்றைய நாள் நன்மைகள் மேலோங்கும் நல்ல நாளாக அமையவிருக்கிறது. இன்று பால தண்டாயுதபாணியை வணங்கி அவர் அருளாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். கடகராசி. இன்றைய நாள் உங்களுக்கு 8ஆம் இடத்து சந்திரனால். அவர் உங்கள் ராசிநாதனும் கூட. சந்திராஷ்டம நாளாக அமையவிருக்கிறது. இன்று சுறுசுறுப்பின்றி காணப்படுவீர்கள். பணியிடத்தில் மந்தமாக செயல்படுவீர்கள். தலைவலி உடல் வலி போன்ற உபாதைகளும் வயிறு சம்பந்தமான கோளாறுகளும் ஏற்பட வாய்ப்புகள் உருவாகும். வருவாய் சீரானதாக இருக்கும். செலவுகள் தேவையற்றதாக இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும். மற்ற பிறருடன் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புள்ளது. தொழில் வியாபாரத்தில் பணத்தை கையாளும் போது அதிக கவனமுடன் இருங்கள். இன்றைய நாள்
கவனம் தேவைப்படும் நாளாக அமைகிறது. சாமுண்டீஸ்வரியை வணங்கி அவர் அருளாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். சிம்மராசி இன்றைய நாள் உங்களுக்கு தேக ஆரோக்கியம், தேக பொலிவு, புத்தி சாதுரியம் அதிகரித்து காணப்படும். செயல்களில் மேன்மை, காரியங்களில் வெற்றி ஏற்படும். சுவையான உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். மனதிற்கு பிடித்தவர்களுடன் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். நிதி நிலை சீராக மன திருப்தியுடன் அமையும். வேலை செய்யும் இடத்தில் காரிய சித்தி உண்டாகும். கூட்டு தொழில்களில் லாபம் அதிகரிக்கும். குழந்தைகளின் செயல்பாடுகளால் மனமகிழ்ச்சி உண்டாகும். இன்று நீங்கள் கிருஷ்ண பரமாத்மாவை வணங்கி அவர் அருளாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். கன்னிராசி இன்றைய நாள் வேலை தேடுபவர்களின் முயற்சிகளில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். வெளிவட்டார தொடர்புகள் மூலமாக நன்மைகள் உண்டாகும். உறவினர்களுடன் கருத்து வேறுபாடு உண்டாகும். கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சி தரும். தேக ஆரோக்கியம் திருப்தி தரும். செயல் சிரமங்கள் இருந்தாலும் எளிதில் சமாளித்து விடுவீர்கள். வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற துறைகளில் முன்னேற்றம் காண்பீர்கள். சேவை தொழில்கள் லாபம் தரும். கல்வி கற்பவர்கள் கல்வியில் முன்னேற்றம் அடைவார்கள். மூத்த குழந்தைகள் மூலமாக நன்மைகளை பெறுவீர்கள். இன்றைய நாள் இஷ்ட தெய்வ வழிபாடு மேற்கொண்டு நற்பலன்களை மேலும் மேலும் அதிகரித்து கொள்ளுங்கள். துலாம் ராசி இன்றைய நாள் உங்களுக்கு சாதாரண நாளாகவே அமையும். குழந்தைகளுக்கு நோய்களும் தொல்லைகளும் உண்டாகும். காதல் துணையுடன் கருத்து வேறுபாடு உண்டாகும். நிதி நிலை இயல்பானதாக இருக்கும். செலவுகள் தொல்லை தரும். தேக ஆரோக்கியம் சில சங்கடங்களை கொடுக்கும். பணியிடத்தில் உங்கள் கை ஓங்கி இருக்கும். ஆன்மீக நாட்டம் ஏற்படும். தொழில் வியாபாரம் இயல்பாகவே நடைபெறும். வருவாய்க்காக திட்டமிடுவீர்கள். உறவினர்கள் நண்பர்கள் உங்களுடைய உதவியை நாடி வருவார்கள். கல்வி கற்பவர்கள் அதிக சிரத்தை தேவைப்படும். இன்றைய நாள் நீங்கள் சரஸ்வதி தேவியை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். விருச்சிக ராசி இன்றைய நாள் வீட்டை சுற்றி இருப்பவர்களிடம் கவனமாக பழகுங்கள். தேவையற்ற சர்ச்சை பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. குடும்ப உறுப்பினர்கள் யாருக்காவது உடல் நலக்குறைவு உண்டாகலாம். சிலர் உங்களை அவமானப்படுத்த முயற்சிக்கலாம். வருவாய் சீரானதாகவே இருக்கும். செலவுகள் வருவாயை மிஞ்சி இருக்கும். துணையுடனான உறவு மகிழ்ச்சி தரும். பணியிடத்தில் செயல் தடுமாற்றங்கள் ஏற்படலாம். தொழில் வியாபாரம் செய்பவர்கள் கொடுக்கல் வாங்கலில் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். போட்டியாளர்களால் சில சிரமங்கள் உண்டாகும். இன்று நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள். இன்று நீங்கள் மாங்காட்டு அம்மனை வணங்கி அவர் அருளாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். தனுசு ராசி இன்றைய நாள் உங்களுக்கு செய்கின்ற காரியங்கள் அனைத்திலும் அனுகூலமான நல்ல பலன்களையே பெறுவீர்கள். வீட்டிலும் வெளியிலும் உங்கள் மரியாதை அந்தஸ்து உயரும். உங்கள் ஒவ்வொரு செயலிலும் நேர்த்தியாக இருக்கும். உடன்பிறப்புடன் உறவு மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும். நட்பு வட்டாரங்கள் மகிழ்ச்சி தரும். நிதி நிலை திருப்திகரமானதாக அமையும். குடும்ப சுகம் மேலோங்கும். வேலை செய்பவர்கள் தங்கள் திறமையை நிரூபித்து நல்ல பெயர் எடுப்பார்கள். தொழில் வியாபாரம் லாபம் தரும். இன்று நீங்கள் கருமாரியம்மனை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். மகர ராசி இன்றைய நாள் சராசரியான நாளாகவே அமையும். உங்கள் செயலில் தடுமாற்றம் இருக்கும். சுறுசுறுப்பு காணாமல் போகும். குழந்தைகள் செயல்பாடுகள் அதிருப்தி தருவதாக அமையும். குடும்ப உறவுகள் மகிழ்ச்சி தராது. வருவாய் குறையக்கூடும். வருவாய் குறைபாடும் பற்றாக்குறையும் ஏற்படும். பணியிடத்தில் இயல்பாகவே உங்கள் பணிகளை நிறைவு செய்வீர்கள். தொழில் மந்தமாக நடைபெறும். ஆரோக்கியம் சீராகவே இருக்கும். இன்று நீங்கள் சக்தி தேவியை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். கும்பராசி இன்றைய நாள் மிகச்சிறப்பான நல்ல நாளாக அமையும். உங்கள் முகப்பொழிவு கூடும். நிதிநிலை வலுவானதாக அமையும். செய்கின்ற காரியங்கள் அனுகூலமாகும். அரசு ஆதரவை பெறுவீர்கள். உடல் ஆரோக்கியம் திருப்தி தரும். அன்பானவர்களின் சந்திப்பு நிகழும். காதல் உறவு மகிழ்ச்சி தரும். உங்கள் திறமை பணியிடத்தில் வெளிப்படும். தொழில் வர்த்தகம் லாபம் தரும். இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகரமான நல்ல நாளாகவே அமைகிறது. இன்று நீங்கள் காயத்ரி தேவியை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். மீனராசி இன்றைய நாள் சராசரிக்கும் சற்று கீழான நாளாகவே அமையும். பயணங்களில் கவனம் வேண்டும். உடல் ஆரோக்கியம் குறைவாக இருக்கும். மறதியால் அவதிப்பட நேரிடும். செலவுகள் தேவையற்ற செலவுகளாக இருக்கும். கணவன் மனைவியிடையே கருத்து மோதல்கள் ஏற்படும். தொழில் வியாபாரம் மந்தமாக நடைபெறும்.
கோபம் அதிகரிக்கும். அதனால் கெட்ட பெயர் ஏற்படும் வாய்ப்புகள் ஏற்படும். கல்வி கற்பவர்களுக்கு அதிக முயற்சி தேவைப்படும். காரிய வெற்றி பெற கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். இன்று நீங்கள் கண்ண பரமாத்மாவை வணங்கி அவர் அருளாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.